ஹலோ வெல்கம் டு டிஎல்எஃப் சேனல். டிஎல்எஃப் சேனலில் உங்கள் அனைவரெலாம் பார்க்கறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு டிஎல்எஃப் சேனலில் நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம், எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம், நீங்கள் நம்ம பார்க்க போகிறது ஜனநாயகம். என்னடா ஜனநாயகம் குறித்து இன்னைக்கு பேச போகிற அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஜனநாயகம் படம் இப்போ பார்த்தீங்கன்னா இணையத்தில் கசிஞ்சிருக்கு. அது தொடர்பான ஒரு முழு வீடியோ தான் இது. இது எனக்குள்ளே இருந்த மிகப்பெரிய சந்தேகம். அது இல்லாமல் சில ஆதாரங்களோட தான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். இப்போ என்னன்னா சமூக ஊடக தளங்களில் பார்த்தீங்கன்னா ஜனநாயக படம் வெளியிட்டிருக்காங்க. யார் இதை வெளியிட்டது, வெளியிட்டதின் நோக்கம் என்ன, எதனால் இதை வெளியிட்டார்கள், இது வெளியிட்டதனால் யாருக்கு என்ன நன்மைகள், யாருக்கு என்ன ஆதாயம் அப்படின்னு முழுசா வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்க. ஓகே, நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னன்னா ஜனநாயகன் படத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒரு அரசியல் ரீதியான படமாகவும் தளபதி அவர்களோட இறுதி படமாகவும் இருக்கு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா அவரு பழைய காலங்கள், அதாவது எம்ஜிஆர் அவர்களோட காலகட்டங்களாகட்டும், விஜயகாந்த் அவரோட காலகட்டங்களாகட்டும், இவர்கள் தன்னோட அரசியல் ரீதியான கருத்துக்களையும் தன்னோட அரசியல் ரீதியான மக்களுக்கிடையே சென்று சேர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தியல் கொண்டு அவர்கள் பல படங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் ரீதியான படங்களும் சிலருக்கு உதவி செய்வது போலவும் அவர் ரியல் வாழ்க்கையில் நடந்த அநேக சம்பவங்களை அவர்களை பார்த்தீங்கன்னா படங்களில் வச்சுருக்காங்க. அவங்க எடுத்த நிறைய படங்களில் பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாக முதியோருக்கு உதவி செய்வது, பெண்களுக்கு பாதுகாப்பு, வீடு இல்லாதவர்களுக்கு வீடு அமைத்து தருவது, குற்றவாளிகளிடமிருந்து காப்பாற்றுவது, இது போல நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. இதை வச்சு அவங்க பார்த்தீங்கன்னா மக்களுக்கிடையே இன்னும் அதிகமாக பேசப்படுவாங்க. ரெண்டாவது, அதிக அளவில் பார்த்தீங்கன்னா அவங்க மக்களிடையே கொண்டு சேர்க்கப்படுவாங்க. இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதே கான்செப்ட் தான் பார்த்தீங்கன்னா தளபதி எடுத்திருக்காரு. தளபதியோட ரீசெண்ட் டைம்ல இருக்கிற ஒவ்வொரு படங்களும் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது ஒவ்வொரு அரசியல் கருத்துக்களும் ஒவ்வொரு மக்களுக்கு நிறைய படங்கள்ல பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கருத்துக்கள் சொல்லக்கூடிய ஒரு படங்களா இருக்கும். அந்த வரிசையில பார்த்தீங்கன்னா ஜனநாயகம் நம்பர் 1 படமாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன் இதை நான் இப்படி சொல்றேன்னா, தளபதி ரசிகனா அது 2வது பட்சமா இருக்கட்டும். நான் ஏன் பொதுவாக சொல்றேன்னா, இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் ரீதியான படமாகவும் அவர் அரசியலுக்கு வந்தா என்ன பண்ணுவாரு அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு படமா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால பாத்தீங்கன்னா இந்த படம் இப்ப வெளியிட்டு இருக்காங்க. சரி, இதெல்லாம் ஓகேப்பா, அதெல்லாம் எனக்கே தெரியும் அப்படின்னு நினைக்கலாம். இது இப்ப வெளியிட்டதுனால யாருக்கு என்ன நோக்கம், அதை பார்க்கலாம். இது இப்ப விஜயண்ணா தரப்புல வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த படத்தோட காப்பி பாத்தீங்கன்னா இந்த படத்தோட தயாரிப்பாளர், இசையமைப்பாளர், இயக்குனர், நடிகர் இது போல சிலரிடம் மட்டும்தான் இருக்கும். இது இப்போ பார்த்தீங்கன்னா வாங்கி தெலுங்குலையோ அது லாங்குவேஜ் மாறும்போது பார்த்தீங்கன்னா இதோட காப்பி அங்கே ஒரு காப்பி இருக்கும். இது மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த காப்பியில் இவங்களை யாராச்சும் ஒருத்தர் வெளியிட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. மற்றபடி நார்மலாக இந்த படத்தில் நடிகர் ஒரு துணை நடிகரோ இவங்க யாரும் வெளியிட்டிருக்க வாய்ப்பு இல்லை. அது ஒரு மொபைலில் வெளியிட்டு மொபைல் எடுத்த வீடியோவோ இல்லை, மற்றபடி ஒன்றும் இல்லை. இதெல்லாம் ஃபுல் ஹெச்டி ஃபுல் கிளியரன்ஸில் விட்ட ஒரு படம். அதுவும் அதில் டேட்டோட மென்ஷன் பண்ணி எடிட்டிங் ரெஃபரன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கக்கூடிய ஒரு ஃபுல் மூவியை தான் வெளியிட்டிருக்காங்க. இதை பார்ப்பது குற்றம், ஆனால் வெளியிட்டவர்கள் இதை வெளியிட்டிருக்காங்க. அதாவது இவங்க விஜய் அண்ணாவுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்துல வெளியிட்டாங்களா, இல்லை மக்களுக்கிடையே இந்த படம் கொண்டு சேர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டிருக்காங்களா, இல்லை இந்த படத்தை பெருமளவு நஷ்டமாக்கலாம், தயாரிப்பாளர்களாகட்டும் விஜய் அண்ணாக்காகட்டும் இவங்க எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு நஷ்டம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டிருக்கலாம். இது மாதிரி பல கோணங்களை நம்ம ஆராய்ச்சி பார்க்கும்போது எனக்கு தென்பட்டதுல ஒரு 4 காரணம் இன்னொன்று சொல்ல போறேன். அதாவது சில காரணங்கள் இருக்கு, நான் ஒரு ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். என்னன்னா, ஜனநாயகன் படத்தை நம்ம ஆழமா பார்க்கும்பொழுது இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுனால விஜயனாவுக்கு அரசியல் ரீதியான பலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும். எந்தெந்த வகையில அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, விஜயனாவுக்கு இது மூலியமா பார்த்தீங்கன்னா அவரோட அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பேசு பொருளாக இருக்கு இன்னைக்கு சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா. அதாவது ஜனநாயகம்னா என்ன படம் அப்படின்னு தெரியாதவங்க கூட அது ஒரு அரசியல் படையா, விஜயோட அரசியல் படமாமா அப்படிங்கிற பேசுற அளவுக்கு இப்போ அவங்க வெளியிட்டதுனால இது மாதிரி இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அவர் பேசு பொருளாக இருக்காரு. அப்படிங்கும் போது தெரியாதவங்களும் அவர் இப்போ என்னப்பா சொல்லியிருக்காரு, அறிக்கை சொல்லியிருக்காங்கன்னு ஒரு பேச்சுவாக்கில் பேசும்போதும்
அப்போ 3 பேர் ஓட்டு போடணும்னு விரும்புறீங்க, 4வது ஒரு ஆள் கேட்டுட்டு போறேன்னு சொல்லிட்டு ஆசைப்படலாம். இது மாதிரி அவருக்கு ஒரு நல்லது நடக்க வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி இவர் அரசியல்ல வந்ததுக்கு அப்புறம் மக்களுக்கிடையே இவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்ன, இவர் எது மாதிரி மக்களுக்கு சேவை செய்வாரு, இவர் ஆட்சி எது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குற மக்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த படத்தை சப்போஸ் அவங்க பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது ரிலீஸ் பண்ணி 2 டேஸ்க்கு அப்புறம் தான் நான் அந்த வெப்சைட்ல இருந்து எடுத்தாங்க நான் கேள்விப்பட்டேன். அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா இந்த படத்தை நிறைய பேர் ஷேர் பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் டவுன்லோட் பண்ணி பார்த்துருப்பாங்க, நிறைய பேர் ஃபேமிலியோட உட்காந்து பார்த்துருப்பாங்க. டே ஃபர்ஸ்ட் டே நான் ஜனநாயகம் பார்த்துட்டேன்னு சொல்றதுக்காக. ஏன்னா நமக்கு எப்பயுமே ஒரு ஒரு விளம்பரம் ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது எல்லாத்துலையும் ஒரு ஃபர்ஸ்டாக இருக்கணும்னு ஆசைப்படுவோம். அதே கான்செப்ட் தான் பார்த்தீங்கன்னா இதை பார்த்துட்டு அவங்க மற்றவங்க சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டு படத்தை நிறைய பேர் டவுன்லோட் பண்ணியிருப்பாங்க, டவுன்லோட் பண்ணிட்டு வாங்கி பார்த்துருப்பாங்க. இது மாதிரி செயலும் நடந்திருக்கும். அப்போது அவங்க ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 4 to 5 பேர் உட்காந்து பார்த்துருப்பாங்க. பார்க்கும்போது அதில் ஒருத்தர் விஜயான ரசிகராக இருந்திருந்தாலும், அந்த ஒருத்தர் ஓட்டாக மாறி இருந்தாலும், மீதி இருக்கிற 4 பேர் அதில் ஒருத்தராவது அந்த படத்தை பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆகி டே நானும் ஒரு ஓட்டு போறேன்டா அப்படின்னு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ வீட்டுக்கு ஒரு ஓட்டுங்கிறது வீட்டுக்கு 2 ஓட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அந்த படத்தை பார்க்கறதுனால சொல்றேன். சிலர் வெறுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது அப்புறம் பேசிக்கலாம். நம்ம நடக்கிறத மட்டும் சொல்றேன். ஓகேங்களா? இது மாதிரி வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவீங்க. விஜய் அண்ணா மேல ஒரு நம்பிக்கை வச்சு அவருக்கு ஒரு உதவி செய்யலாம், அவருக்கு இது மூலியமா மக்களுக்கு ரீச் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இது ஒண்ணு. 2வது காரணம். ஓகேவா? இப்படி ஒன்று நடந்திருக்கலாம். அடுத்தது என்னன்னா விஜய் அண்ணாவோட இந்த படம் ரிலீஸ் ஆனதுல விஜய் அண்ணாவுக்கு எந்த ஒரு இழப்பும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அந்த அந்த தயாரிப்பாளருக்கு அந்த ஒரு இழப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த படம் இன்னும் ஒரு 4 இயர்ஸ் கழிச்சோ இன்னொரு 2 இயர்ஸ் கழிச்சோ நெக்ஸ்ட் வீக்கே தேட்டரில் வந்தாலுமே இந்த படம் ஓட தான் போகுது. இது நாளைக்கு காலையிலே வந்தாலும் ஓட தான் போகுது. ஏன்னா இந்த படத்தை ஒன் டைம் யாரும் பார்க்க போகிறது இல்லை. தியேட்டரில் யூஸ் பண்ணிதாலுமே விஜய் ரசிகர்கள் யாரும் ஒன் டைம் பார்க்க போகிறது இல்லை. 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் 10 டைம்ஸ் பார்க்கறது கூட ஆள் இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ இணையத்தில் கசிஞ்சிருந்தாலுமே இது நாளைக்கு ஒரு தியேட்டரில் வெளியிடுறாங்க அப்படின்னு பட்சத்துலையும் இப்போ இந்த படம் ஓடும். தயாரிப்பாளருக்கு அவர் போட்ட தொகையில நஷ்டமாகாமல் இருக்கும் அப்படின்னு என்னோட கருத்து. ஏன்னா இது அவரோட இறுதி படம். 2வது பார்த்தீங்கன்னா அவரு அவரு இது வரைக்கும் நடிச்சது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல இது ஒரு தனித்துவமான ஒரு படமா இருக்குன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா இது எனக்கு தெரிஞ்ச உறுதியா தியேட்டர்ல வந்தாலுமே, அதாவது இது கசிஞ்சிருந்தாலும் தியேட்டருக்கு வந்தாலுமே கண்டிப்பாக வெற்றி நடை போடும். அப்படிங்கிற பட்சத்துல இது பெருமளவுல தயாரிப்பாளருக்கோ நடிகருக்கோ யாருக்குமே இது ஒரு இழப்புல நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? 2வது இது யாருக்குடா இப்ப இழப்பு அப்படின்னு நினைக்கலாம். விஜயனாவை எதிர்த்து எதிர்த்து இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இது ஒரு பெரிய இழப்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது விஜயனுக்கு ஆப்போசிட் டீம், விஜயனுக்கு எதிர்த்து இருக்கிறவங்க தான் வெளியிட்டு இருக்காங்க இந்த படத்தை அப்படின்னு நிறைய கருத்துக்கள் இருக்கு. அதுல எனக்கு ஒரு சின்ன முரண்பாடு இருக்கு. என்னன்னா இப்போ அவங்க வெளியிட்டிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அப்படி அந்த கோணத்துல நம்ம பார்த்தோம்னாலும் அவங்க வெளியிட்டதுல அவங்களுக்கு என்ன இருக்கு, என்ன ஆதாயம் இருக்கு, என்ன லாபம் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா விஜய் நம்ம இந்த படம் விஜயனுக்கு கடைசி படமா இருக்கட்டும், அவர் அரசியல் விட்டு போயிடுவாரு, போனது ஒரு பட வாய்ப்பு இருக்காது, இந்த மாதிரி ஆயிடுச்சு படம் அப்படின்னு சொன்னாலுமே அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு, அவருக்கும் ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கு. அப்படிங்கும்போது அவர் படம் நடிச்சாலும் ஓடும், இந்த படம் திருப்பி தேட்டர் ரிலீஸ் ஆனாலுமே ஓடும். ஓகேவா? அப்படிங்கும்போது அவங்களும் இது யோசிச்சிருப்பாங்களா, யோசிச்சிருக்க மாட்டாங்களா? ஏன்னா இப்போ நாம ஜென்ரலா ஒரு ஒருத்தர் நமக்கு ஏதாச்சும் ஒரு உதவி பண்ண போனா நம்ம எப்படி யோசிப்போம், ஒரு வீடு வாங்குறதா எப்படி யோசிப்போம், ஒரு மொபைல் வாங்குறதா எப்படி யோசிப்போம். அப்படிங்கும்போது விஜயனா எழுத்து இருக்கிறவங்க ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்களா, அவங்க ஒரு கொஞ்சம் ஒரு 10 பேர் வச்சு வச்சுக்கோங்க. விஜயனாக்கு நெகட்டிவா வேலை செய்யறவங்க அவங்க அந்த அளவுக்கு எல்லாரும் முட்டாளா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அவங்க எல்லாரும் புத்திசாலியா தான் இருப்பாங்க எல்லாரும். அப்படிங்கும் பட்சத்துல அவங்க வெளியிட்டிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆஹ் நல்ல எப்படி சொல்றது, அப்படி வெளியிட்டிருக்க வாய்ப்பே இல்லை. ஏன் சொல்றேன்னா அவங்க வெளியிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு தான் அது ஒரு பெரிய நட்டமா போய் முடிஞ்சிருக்கும். ஏன்னா இது அவங்களுக்கு எந்த ஒரு வகையிலுமே அவங்க ப்ளஸ் பாயிண்ட் இது அமையாது, எல்லாமே நெகட்டிவா தான் அமையும். இது ஒரு அனுதாபமா மாறும். விஜய் நம்ம மேல ஒரு படம் இப்படி பண்ணிட்டாங்க, பெரிய நட்டமாயி போச்சு அப்படின்னு ஒரு அனுதாபமா மாறும் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2வது பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணிட்டா யார் சொல்லிட்டு விலகிடுவாரு, அவ்வளவுதான்,
அப்படி சொல்லி நினச்சி இவர் விலக மாட்டார், அதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாமே தெரிஞ்சிருக்கும். இப்படிங்கும்போது அவர் எதிர்க்கிறவங்க யாரும் இந்த படத்தை வெளியிட்டிருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்து. அவர் ஆதரிக்கிறவங்க தான் வெளியிட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி ஆதரிக்கிறவங்க வெளியிட்டு இருந்திருந்தாங்கன்னா அது விஜயனுக்கு ஒரு நல்லதாக தான் அமைஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். மொத்தத்தில் இந்த படம் வெளியிட்டதில் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜயனுக்கு தான் மிகப்பெரிய ஒரு ஆதாயம், ஒரு லாபம். அந்த தயாரிப்பாளருக்கும் ஒரு நட்டமும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் சொல்ல வர்றது என்னன்னா ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். எனக்கு சொல்ல வருதுன்னா இந்த படம் ரிலீஸ் ஆனதில் இந்திய சினிமா துறைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இழப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரீசெண்ட் டேஸில் நியூஸ்லாம் நிறையா பார்த்துட்ருக்கேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. இழப்பு கிடையாதுங்க, என்ன 1000 crores படத்தை லிஸ்ட்டில் வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. இல்லைனா 1000 crores லிஸ்ட்டில் வந்திருக்கோம், 1000 கோடியில் வந்திருக்கோம் அப்படின்னு எதிர்பார்ப்போம். ஆனால் அந்த படம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வெளியிட்டாலுமே அந்த படத்தோட அவங்க போட்ட முதலீடுக்கு மேலே ஒரு 10 கோடி வரட்டுமே, ஒரு 50 கோடி வரட்டுமே, 100 கோடி வரட்டுமே, அது போதுமே அந்த தயாரிப்பாளருக்கு. அடுத்த படத்துல வேணா பார்த்துக்கலாம், 1000 கோடி. தமிழ் சினிமா இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு. இப்பயே தமிழ் சினிமாவில் வர நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலில் தான் இருக்கு. ஆனால் நாம தான் அதை கொண்டு போய் சரியா ரீச் பண்ணுறது கிடையாது. ஏன்னா நாம் ஒரு படம் வரத்துக்கு முன்னாடியே மற்ற லாங்குவேஜ் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இல்லை அப்படின்னு நினச்சாலுமே நம்ம என்ன சொல்கிறோம், நல்லா இருக்கியா, ஐயோ அந்த பாட்டு நல்லா இருக்கு, இது நல்லா, நம்ம குறைகளை பார்க்க மாட்டேங்கிறோம், ப்ளஸ் பாயிண்ட் மட்டும் தான் பார்க்குறோம் மற்ற லாங்குவேஜ் படங்கள் வந்தால். ஆனால் தமிழ் லாங்குவேஜ் படங்கள் வந்தால் நம்ம ப்ளஸ் பாயிண்ட் பார்க்க மாட்டேங்கிறோம், நெகட்டிவ் பாயிண்ட் தான் நம்ம பார்க்குறோம். அப்போது தப்பு நம்ம மேலே தான் இருக்குது. ஓகேங்களா? நம்ம தமிழ் திரை உலகம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இழப்பு இது சந்தித்து இருக்கு அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் இது இழப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதை அவங்களுக்கு இதன் மூலியமா எப்படி வெளியிடுறாங்க, ஒரு ஒரு படம் சென்சர் கூட பண்ண முடியாத ஒரு படம் எப்படி வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சட்டங்களை நெறிமுறைப்படுத்தி படுத்த இது ஒரு வாய்ப்பாக அமையும். இப்படிங்கும் போது அடுத்தடுத்த படங்கள் ஏன்னா ஒரு பெரிய ஹீரோவுக்கு இந்த ஒரு நிலைமைங்கும் போது ஒரு சின்ன சின்ன ஹீரோ அவங்களுக்கெல்லாம் இது வந்தால் பெரிய ஒரு இழப்பாக இருக்கும். அப்படிங்கும்போது இது தமிழ் துறைக்கு இது ஒரு நன்மையான விஷயம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். இதன் மூலிமா அவங்க சட்டங்களை கடுமையாக்கலாம், எந்தெந்த வகையில் இப்படிலாம் இருக்க சொல்லி அவங்க திருத்த பார்க்கலாம், அவங்களோட நடைமுறைகளில் இருக்கிறது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா. அப்படிங்கும்போது இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல விஷயமா தான் அமைஞ்சிருக்குன்னு நான் பார்க்குறேன், என்னோட கண்ணோட்டத்துல பார்க்கும்போது. நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. சரி, ஓகே. 2026 எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல, பார்க்கலாம். ஓகே, அவ்வளோதான் வியூவர்ஸ். தேங்க்யூ ஸோ மச் வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது, ஏதாச்சும் கமெண்ட் இருக்குன்னா தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவில் ஏதாச்சும் இது எனக்கு பிடிக்கல, அதை அப்படி பேசியிருக்கேன், இது எப்படி பேசுனா தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும், வேறு எதை பற்றியாவது வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் guys. தயவு செஞ்சு சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. முடிஞ்சிருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய்.